இன்று காலையில் வந்து சுமார் வந்து 8:45 to 8:50 மணிக்குள்ள எங்களுக்கு தீயணைப்பு நிலையத்துக்கு வந்து ஒரு அழைப்பு வந்தது. அழைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேசின நபர் வந்து வசந்தம் நகர், தேங்காய் திட்டு பக்கத்தில் வசந்தம் நகர் 3வது குறுக்கு தெருவில் ஒரு கால்வாய் தூர்வாரும் பணியின் போது வந்து சிலர் வந்து அந்த மதில் சுவர் வந்து சரிந்து மாட்டிக்கொண்டதாக வந்து கேள்விப்பட்டு நாங்கள் அந்த மீட்பு பணிக்காக வந்தோம். வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அனைத்து தீயணைப்பு நிலைய வீரர்களும் வந்து பார்க்கும்போது அதில் அந்த இடிபாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. 8 பேர் மாட்டிகிட்டு இருந்தவங்கள அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெஸ்கியூ பண்ணும்போதே இறந்துட்டதா நாங்கள் அறிகிறோம். ஜிஹெச்சில் கன்ஃபார்ம் பண்ணும்போது மீதி வந்து 5 பேரை நாங்கள் உயிரோட வந்து ரெஸ்கியூ பண்ணி அனுப்பியிருக்கிறோம். அதில் வந்து ஒருத்தவங்க 2 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்குது. மீதி பேர் வந்து உடல்நிலை தேவலாம் என்ற வந்து தகவல் வந்து இருக்குது எங்களுக்கு. மொத்தம் வந்து 16 பேர் வந்து அதில் வேலை செஞ்சு இருந்திருக்காங்க. 16 பேர் வந்து கான்ட்ராக்டில் வந்து வேலை செஞ்சுருக்கிறாங்க. அதில் வந்து 8 பேர் வந்து அடிபட்டிருக்காங்க. 8 பேரில் வந்து 3 பேர் வந்து இறந்ததாக கேள்விப்படுறோம். மீதி பேர் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. இந்த விபத்து எப்படி நடந்திருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த கால்வாய் தூர்வாரும் பணியும் போது எந்த விதமான சேஃப்டி உபகரணங்களும் இல்லாமல் அந்த அதில் இருக்கிற அந்த கழிவுகள்லாம் அள்ளி அகற்றும் போது பக்கத்தில் இருக்கிற காம்பவுண்ட் செவர்லேயே வந்து கொட்டியிருக்கிறாங்க. அந்த காம்பவுண்ட் செவர் ரொம்ப வந்து பழமையான சுவர்ன்றதால அதோடைய பாரம் தாங்க முடியாமல் அந்த செவர் வந்து இடிந்து அவங்களுடைய மேலே விழுந்துருக்குது. அதை நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு மறுபடியும் அந்த இடிபாடுகளை எல்லாத்தையுமே வந்து அகற்றிட்டு வந்து பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரும் இந்த 8 பேரை தவிர வேற யாரும் அடிபடலைன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. மீதி வந்து தகவல் வந்து ஜிஹெச்சில் வந்து உறுதிப்படுத்தினோம்னு தெரிவிக்கிறோம். உயிரிழந்தவர் வந்து 3 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் அது. வந்து மருத்துவமனையிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் 3 பேர் வந்து உயிரிழந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். மீதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்து அவசர சிகிச்சையில் இருக்கிறாங்க. இன்னொரு 4 பேர் வந்து பரவாயில்ல அப்படின்ற மாதிரி வந்து எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு.